ஜெயித்த இயேசு சொல்லுகிறார், ஆமென், மரணத்தை ஜெயித்தவர் இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் தான். ஆமென். அவர் யார்? ஆமா, இந்த உலகத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு உயிரினங்களும் சகல சிருஷ்டிப்பும் அவராலே உருவாக்கப்பட்டது. அவருக்கு உருவாக்கவும் அதிகாரம் உண்டு, அழிக்கவும் அதிகாரம் உண்டு. ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். அதற்கு முன்பதாக ஆகையால் அப்படி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அப்படி என்றால் இதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை கண்டிப்பாக பேசி இருக்க வேண்டும். அது என்ன சொன்னார்? வாசியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். முதலாவது என்ன செய்யணுமாம்? சொல்லுங்க. முதலாவதாக ஒரு வேலையை தேடுங்கள். மாச இறுதியில என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அப்படி என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதோடு கூட அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனவே நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. ஏன் கவலைப்படக்கூடாது? எவன் ஒருவன் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறானோ அவனுக்கு நாளைய தினத்தை குறித்த கவலை இல்லை. தேடாதவனுக்கு இன்றைக்கும் கவலை, நாளைக்கும் கவலை, நாளை கழிச்சும் கவலை, எப்போதும் கவலை. சிலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நான் இப்ப இருக்கிற நிலை அப்படித்தானே, நான் இருக்கிற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட என்னைக்கு கேட்டாலும் என்னதான் சொல்லுவாங்க? நான் இருக்கிற நிலை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வீட்டு நிலைக்கு மேல யாரி இருந்தா அப்படிதான் இருக்கும், அப்படித்தானே? ஆனா நான் இருக்கிற நிலைன்னு சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு கார் வாங்கிடுவாங்க, திடீர்னு ஒரு வீடு வாங்கிடுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? நான் இருக்கிற நிலைன்னு சொல்லுவாங்க. ஆமென். உலக மனிதனுடைய பழக்கம் இது. என்னைக்கும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பான், ஒரு நாளும் திருப்தி ஆக மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? திருப்தி ஆகவே மாட்டான். சிலர் சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டாங்க? திருப்தி ஆகவே மாட்டாங்க, அப்படித்தானே? சாப்பிட்டா என்ன செய்ய மாட்டாங்க? திருப்தி ஆக மாட்டாங்க. ஆனா இயேசு என்ன செய்தார்? 5 அப்பங்களை 2 மீன்களை கொடுத்து 5000 பேருக்கு உணவளித்தார். அவர்கள் என்ன செய்தார்களாம்? சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். தேவன் கொடுக்கிற எதுவுமே திருப்தியாயிருக்கும், அதிலே பழுது இருக்காது, அதிலே குறைவு இருக்காது. அப்போ அந்த தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார், நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. நீ செய்ய வேண்டிய காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? பாருங்கள், இயேசு இந்த உலகத்திற்கு வந்து பிரசங்கிக்க துவங்கியது முதல் முடிவு வரை அவர் சொன்னது தேவராஜ்யம், தேவராஜ்யம், தேவராஜ்யம். ஆனால் எல்லாரும் எதை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், இயேசு எனக்கு ஏதாவது தருவாரப்பா, இந்த உலகத்துல வாழும் போது ஏதாவது தருவார், ஏதாவது தருவார். அந்த தேவ ராஜ்யம் என்கிறதான ஒரு வார்த்தை எந்த மனிதனுடைய இதயத்திலும், ஆமென், சிந்தனையிலும் இல்லை. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவுடைய எண்ணத்திலும் இருக்க வேண்டியது தேவராஜ்யம். தேவராஜ்யம் ஒரு போதகராயிருந்தாலும் சரி, விசுவாசியாயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் தேவராஜ்யம். அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவருடைய குணங்கள் என்ன? பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதை நான் உங்களுக்கு எப்போது தருவேன்? நான் போகிறேன், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு நாள்ல வந்து அங்கேதான் நான் உங்களை கூட்டிட்டு போவேன், அதுக்காக வேண்டி நீங்க ஆயத்தப்படுங்க. இவ்வளவு தான் இந்த பைபிள், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், அந்த ராஜ்யத்தை தேடுங்கள், அந்த ராஜ்யத்திலே செய்யப்படுகிற நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? நீங்கள் தேடுகிற காரியங்கள், நீங்கள் வாஞ்சிக்கிற காரியங்கள், உங்கள் மன விருப்பங்கள் எதுவோ அது எல்லாம் கூட கிடைக்கும். அப்போ அது என்னெல்லாம் பார்ப்போம். எப்படி நாம் வாஞ்சிக்க வேண்டும்? சங்கீதம் 42வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை துரிதமாய் வாசிப்போம். சங்கீதம் 42. மானானது அல்லேலூயா. தேவன் மேல உள்ள தாகம். எப்படி தாகம்? அவருடைய சன்னதியிலே நான் எப்போது போவேன்? அவர் ஒரு ராஜ்யத்தை, ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை எனக்காக ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அதற்குள் நான் எப்போது போவேன், எப்போது போவேன் என்று சொல்லி தினமும் ஏங்குகிற, அதை வாஞ்சிக்கிற ஒரு நிலை. அல்லேலூயா. அந்த தாகம் எப்படிப்பட்ட தாகமாம்? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. மான் மிகவும் வேகமா ஓடும். அல்லேலூயா. எப்படி ஓடும்? மிகவும் வேகமாய் ஓடும். எதுக்கு ஓடுது மானு? அதுக்கு வேற வேலை இல்லையா? மான் ஏன் ஓடுது? யாரோ ஒரு ஆள் துரத்துறாங்க. அப்படித்தானே? சும்மா மேய வேண்டியதானே இந்த மானுக்கு. யாரோ ஒரு ஆள் துரத்துறாங்க. பாருங்க, நிறைய பேருக்கு கனவுல திடீர்னு பாம்பு துரத்துனது போல இருக்கும், நாய் துரத்துனது போல இருக்கும், சிங்கம் துரத்துனது போல இருக்கும். ஒரே விரட்டாதான் இருக்கும். விரட்டிட்டே இருப்பாங்க. கனவுல ஒரே விரட்டல். யாரோ என்னை பின்தொடர்கிறார்கள், யாரோ என்னை பின்தொடர்கிறார்கள், என்னை துரத்துகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகமே ஒரு ஓட்டக்களத்திலே தான் இருக்கிறது. உலகத்தை நோக்கி ஓடலாம், தேவனை நோக்கி ஓடலாம். அப்போ தேவனை நோக்கி ஓடும் பொழுது எப்போது அவருடைய சன்னதியிலே வந்து நிற்பேன், அவரை நான் எப்போது தரிசிப்பேன், அல்லேலூயா என்று சொல்லி மானானது நீரோடையை வாஞ்சி. எப்போது நீர் கிடைக்கும்? தாகம் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் தாகம். ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல தாகம் எடுத்ததுன்னா, ஒரு நாள் தண்ணீரே கிடைக்காம இருந்ததுன்னா எவ்வளவு தாகமா இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? ஒரு நாள் 2 நாள் தண்ணீரே கிடைக்காம இருந்ததுன்னு சொன்னா எவ்வளவு தாகமா இருக்கும். அந்த நேரத்துல பொன்னோ பொருளோ, நீங்கள் விரும்பிய ஒரு வாகனமோ, பைக்கோ, காரோ, வீடோ இல்ல, எனக்கு தண்ணீர் தான் வேண்டும், எனக்கு தண்ணீர் தான் வேண்டும் என்கிற நிலை. அல்லேலூயா. அப்போ பிரதானமான அந்த நிலையிலே நாம் தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிப்போம். நீதியின் மேல அந்த பசிதாகம் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார். எந்த ஒரு காரியத்திலேயும் நாம் திருப்தி அடைய முடியாது. ஆமென். நமக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை அடைந்த உடனே, நம்முடைய லட்சியத்தை அடைந்த உடனே திருப்தி இருக்குமா? இல்ல. என்னுடைய கனவு நான் இருக்கும் பொழுது இருந்த திருப்தி என்னுடைய கரத்துல கிடைத்த பிறகு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? நம்ம அடைந்த பிறகு அது திருப்தியா இல்லை. ஆனால் தேவன் தருகிற எந்த ஒரு காரியமும் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அது திருப்தியா இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ குறை சொல்லுகிறவன், எப்போதும் முறுமுறுக்கிறவன், அவன் தேவனுடையவன் அல்ல. அல்லேலூயா. திருப்தியாய் இருக்க வேண்டும். அவர் திருப்தியாய் தான் வைத்திருக்கிறார். ஏன் திருப்தி இல்லை? இவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடவில்லை. 10வது வசனத்தை வாசிப்போம். போதும் போதும். அல்லேலூயா. ஆமென். நீதி நிமித்தம் துன்பம், நீதியின் மேலே பசிதாகம், நீதி நிமித்தம் துன்பம், இவர்களுடையது எது? பரலோக ராஜ்யம். அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாயிருக்கிறவர்கள் துன்பத்தை சகிப்பதற்கு தங்களை தயாராக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சரி, அல்லேலூயா. இப்படியாக
பரலோக ராஜ்யத்தை வாஞ்சித்த, தேவ ராஜ்யத்தை வாஞ்சித்த, நீதியை வாஞ்சித்த ஒரு மனிதன் வேத புத்தகத்திலே இருக்கிறார். தேவன் அவனிடத்திலே வந்து கேட்கிறார், மனிதனே உனக்கு என்ன வேண்டும்? நிறைய கதைகள் நம்ம படிப்போம் இல்லையா? உனக்கு என்ன வரம் வேண்டும்? பிள்ளைங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ இந்த கதையெல்லாம் நல்லா படிக்கிறீங்க. வரத்தை கேள், ஒரு வரத்தை கேள், தருகிறேன். அதே மாதிரி தேவன் ஒரு மனிதனிடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். நம்ம எந்த ஒரு காரியத்தினால ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கிறோமோ, ஆமேன், நம்ம எந்த ஒரு காரியத்தினால மனசுல சமாதானம் இல்லாம இருக்கிறோமோ, ஆண்டவரே அந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி தாரும் என்று நாம் கேட்போம். இங்கே ஆமேன், ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 8வது வசனத்தை வாசியுங்கள். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். போதும். ஆமென். சாலோமனிடத்திலே ஆண்டவர் கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், ஞானத்தை அல்ல, ஞானமுள்ள இருதயத்தை. ஆமென். எல்லாரும் சொல்ல ஞானத்தை, ஞானமுள்ள இருதயம். அல்லேலூயா. ஒரு காரியம் அல்ல, ஞானமுள்ள இருதயம். எப்படி செயல்பட்டாலும் நான் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். எந்த காரியத்திலேயும் நான் ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும், நான் நீதியை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ ஞானமுள்ள இருதயத்தை என்ன செய்யும்? எனக்கு தந்தருளும். உடனே ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பாருங்கள். 11வது வசனம் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. பாருங்கள், தேவனுடைய பார்வையில இந்த விண்ணப்பம் எப்படி இருக்கிறது? உகந்ததா இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் சில நேரங்களில் கேட்கப்படவில்லை, நம்முடைய கூப்பிடுதலுக்கு தேவன் பதில் தரவில்லை. உகந்த விண்ணப்பம். நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட விண்ணப்பம்? உகந்த விண்ணப்பம். தேவனுடைய பார்வையில அவருக்கு பிரியமான விண்ணப்பம், அவர் செய்யக்கூடிய விண்ணப்பம், இது நியாயமான விண்ணப்பம் என்றால் அவர் நிச்சயமாய் செய்வார். 11 வாசிப்போம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. தொடர்ந்து வாசியுங்கள். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். போதும். மத்தேயுவிலே இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் தேடுங்கள் இவைகளோடு கூட, அப்படித்தானே? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இங்க கொடுத்திருக்கிறாரா? நல்ல கவனிங்க, கொடுத்திருக்கிறாரா? அப்போ எதை தேட சொல்லுகிறாரோ, ஆமென், எதை வாஞ்சிக்க சொல்லுகிறாரோ, எதன் மேலே தாகமா இருக்க சொல்லுகிறாரோ, எதை கேட்க சொல்லுகிறாரோ அதை கேட்டால் உங்களுடைய தேவை ஆண்டவருக்கு தெரியாதா? ஆமென். உங்களுடைய தேவை ஆண்டவருக்கு தெரியாதா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த வயதிலே இந்த காரியத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியும், அப்படித்தானே? இந்தந்த வயதில அவர்கள் கேட்கலனாலும் சரி, ஆமென், அவர்கள் கேட்டார்களா? என்னை 1ஆம் வகுப்புல கொண்டு விடுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. என்ன 5ஆம் வகுப்புல கொண்டு விடுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல், நல்லா படிச்சு கொடுப்பாங்க, ஆமென், எந்த கல்வி நிறுவனத்தை அல்லது இந்த கல்லூரியை நம்ம தேர்ந்தெடுத்தா நம்முடைய பிள்ளை நன்ற உயர்வான கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் அவர்கள் கேட்கல. என்ன செய்கிறோம்? நாமே என்ன செய்கிறோம்? இவர்களுக்கு நன்மை என்று சொல்லி
புத்தி இல்லாத நாமே இதை செய்கிறோம், ஞானம் இல்லாத நாமே இதை செய்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியும். ஆமென், அப்படித்தானே? அல்லேலூயா. உனக்கு எப்ப செய்யணும்னு தெரியும். நம்ம எப்பவும் சொல்றதுதான், ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு பைக் ஓட்ட ஆசை இருக்கும், கேட்ட உடனே கொடுப்பாங்களா? இல்ல, நீ படிச்சு பெரியவன் ஆகி, ஆமென், அப்படித்தானே? பைக் ஓட்டுறதுக்கு பலம் வேணும், முதல்ல அதற்குள்ள வயது வரணும், எல்லா திறமைகளும் உனக்கு வந்த பிறகு தன்னாலே வந்துவிடும். அதே மாதிரிதான் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, இவைகள் எல்லாம் தன்னாலே வந்துவிடும். அல்லேலூயா. அதற்கு சாட்சியாய் தான் சாலமன், நீ என்னிடத்துல என்ன கேட்கவில்லை? நீடித்த ஆயுசை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, சம்பத்தை கேட்கவில்லை, கனத்தை கேட்கவில்லை, ஞானமுள்ள இருதயத்தை கேட்டபடியினால ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தையும் நீ கேளாத, ஆமென், ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன்னை போல, ஆமென், உன் நாட்களில் ஒரு ராஜாவும் இருப்பதில்லை. ஆண்டவர் அழகா தெளிவா போட்டிருக்க, உன் நாட்களில் இவனை விட ஒரு பெரிய ராஜா வந்தார். அல்லேலூயா. உன் நாட்களில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். 10 மார்க்கு 10:29. நாம் தேவனுடைய நீதியை தேடும்போது அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது வருகிறதான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, நில்லுங்க, பாருங்கள், ஒருவன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டால், ஒரு ஆவிக்குரியவனாக மாறிவிட்டால் அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், என்னெல்லாம் துன்பம் வரும், அந்த துன்பத்தை அவன் சகிக்கும் போது அவனுக்கு என்ன கிடைக்கும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறார். வாசியுங்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, நல்ல கவனியுங்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இந்த 2 வசனத்தையும் நான் திரும்ப சொல்லுகிறேன், பாருங்க. என் நிமித்தமாக, என் சுவிசேஷத்தின் நிமித்தமாக, எல்லாரும் கவனிங்க, உங்களுடைய சிந்தனைகள் இங்கே இருக்கட்டும். வீட்டையாவது, சுவிசேஷத்தினால வீட்டை விட்டவர்கள் உண்டா? சொந்த நாட்டை விட்டவர்கள் உண்டா? இல்லையா? அப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கல. வீட்டை விட்டவர்கள் உண்டா? நாட்டை விட்டவர்கள் உண்டா? தன் சகோதரனை விட்டவர்கள் உண்டா? தன் சொந்த ஜனத்தை விட்டவர்கள் உண்டா? தகப்பனை விட்டு வந்தவர்கள் உண்டா? தாயை விட்டு வந்தவர்கள் உண்டா? மனைவியை விட்டு வந்தவர்கள் உண்டா? தங்களுடைய பிள்ளைகளையே விட்டு வந்தவர்கள் உண்டா? ஆமென். என் நிமித்தமாக, இயேசுவின் நிமித்தமாக. அல்லேலூயா. அப்போ வந்த மிஷனரிகளுடைய அந்த ஊழியம் எல்லாம் இப்பதான் நமக்கு வெளிப்படுகிறது. அவர்கள் தேவ ராஜ்யத்தை தேடினார்கள். அவர்கள் தேவ ராஜ்யத்தை தேடி தங்களுடைய தகப்பனை, தன்னுடைய தாயை அங்கே விட்டு வந்தார்கள். தங்களுடைய வீட்டை விட்டு வந்தார்கள். இங்கே வந்து குடிசையிலே தங்கினார்கள். தங்குவதற்கு இடமில்லாதிருந்தார்கள். நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் அவர்களை அடித்து விரட்டினார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு கல்வி கொடுத்தார்கள், அவர்களுக்கு மருத்துவம் கொடுத்தார்கள். வீட்டை விட்டார்களா? ஆமென், அல்லேலூயா. அப்படி விட்டாலும் இப்ப பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தை பாருங்க, இருக்கிறதான பெரிய பெரிய நிலங்கள் எல்லாம் மிஷனரிகளுடையதாகும். அப்ப நிலத்தை கொடுத்திருக்கிறாரா? அல்லேலூயா.
எவ்வளவு நிலங்கள், நாகர்கோயில்ல போய் பாருங்க, நம்முடைய நெய்யூர்ல பாருங்க, நிறைய இடத்துல எந்த இடங்கள்ல எல்லாம் நல்லா முன்னேறி இருக்கிறதோ அங்கே எல்லாம் மிஷினரிகளுடைய இடங்களும் இருக்கிறோம், அவருடைய கல்லறைகளும் அங்க இருக்கும். வீட்டையாவது மனைவியாவது தன்னுடைய பிள்ளைகளையாவது விட்டா என்ன செய்வாங்க? இந்த பூமியில கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். பரலோகத்திலே மாத்திரமல்ல, பரலோகத்துல ஒரே ஒரு காரியம் தான் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். நீங்க திரும்ப வாசிக்கணும். அல்லேலூயா, ஆமென். இந்த பூமியிலே இம்மையிலே அப்படித்தானே? 30 வாசிங்க. என்ன எல்லாம் கொடுப்பாராம் இதெல்லாம் விட்டா? இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக, துன்பங்களோடு கூட நூறத்தனையான வீடுகளையும். நீ ஒரு வீட்டை விட்டுட்டு வந்தா உனக்கு எவ்வளவு வீடு? 100 வீடு. அல்லேலூயா, வாசிங்க. ஒரு சகோதரனை நீ விட்டுட்டு வந்த உனக்கு நூறத்தனையான அநேக சகோதரர்கள், அநேக சகோதரிகள், பிள்ளைகளையும், பிள்ளைகள், நிலங்களையும், நிலங்கள், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று. தாய்களையும் வாசிக்கலையா? ஆமென். அப்போ 2 இடத்துல இல்லாத ஒரு 2 விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கண்ணுல பட்டிருக்கு. அப்போ எப்பா மனைவி ஒண்ணுதான். எப்படி? முதல்ல அவன் வாய்ப்பே இல்லை, கொஞ்சமும் வாய்ப்பு இல்லை. ஆண்டவரே விட்டா என்ன? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம். அது நிலத்து கொண்டு, வீட்டு கொண்டு, ஐஸ்வர்யத்து கொண்டு, சம்பத்து கொண்டு. ஆனா என்ன இல்லை? மனைவி அதே மனைவிதான். அல்லேலூயா. தகப்பன் அதே தகப்பன் தான். ஆனா பாருங்க, எல்லாரும் கவனிங்க. ஆனா மற்ற எல்லா காரியங்களை என்ன செய்கிறார்? ஆமென், அவர் திரும்ப கொடுக்கிறார் இழந்தவர்களுக்கு. அல்லேலூயா. எதற்காக? அவருடைய ராஜ்யத்தை தேடி, அவருடைய நீதியை தேடி, அவருக்காக. ஆமென், ஸ்தோத்திரம். துன்பத்தை சகிக்கிறவர்களுக்கு இவர் செய்கிறார். ஆனால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம எப்படி அவரை பற்றி கொள்ள கூடாதாம்? ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. இயேசு நிமித்தம் வருகிற துன்பங்களை சகித்து அவருடைய ராஜ்யத்தின் மேலே, அவருடைய நீதியின் மேலே தாகத்தை வைத்து இருந்தா உங்களுக்கு இந்த உலகத்துல உள்ள இம்மைக்குள்ள எல்லாம் கிடைக்கும். ஆனா இம்மைக்காக மாத்திரம் நீ இயேசுவை பற்றி கொண்டிருந்தா எல்லா மனுஷனை விட நீ பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருப்பாய். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, தங்களுடைய நோய் மாத்திரம் சுகம் ஆனா போதும் இயேசுவை விட்டு ஓடி போயிடுவாங்க. தங்கள் கேட்கிற விண்ணப்பங்கள் நிறைவேறினா போதும் இயேசுவை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதற்காக மாத்திரம்தான் வருவாங்க. அதற்காக மாத்திரம்தான் அந்த தாகம், அந்த வாஞ்சை. இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இம்மைக்குள்ளது கிடைக்கும். இம்மைக்குள்ளதற்காக மாத்திரமே நீ அவரை வாஞ்சித்து நாடி தேடி வந்து கொண்டிருந்தால் நீ பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருப்பாய் எல்லாரிலும். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா மனுஷரை பார்க்கிலும், எல்லா மனுஷரை பார்க்கிலும் வெட்கத்திற்குள்ளாவீர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்பீர்கள் இம்மைக்காக. ஒருவேளை நம்முடைய இருதயங்களிலே இம்மைக்கான ஆசீர்வாதம், இம்மைக்கான ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக அல்லது ஏதோ ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாத்திரம் ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்பார்கள். கிறிஸ்துவின் மேல உள்ள நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஆமென். அவர் நிமித்தமாக வீட்டை விட வேண்டிய சூழ்நிலை வந்தா வீட்டை விடணும். கவனிங்க, அவர் நிமித்தமாக சகோதரரை விட நேர்ந்தால் சகோதரரை விடணும். பிள்ளைகளை பிரிய மனமில்லாமல் இருப்பார்கள். ஆமென். சில நேரங்களிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு பிள்ளைகள் எதிரடையா எழும்புவார்கள். அவர்களுக்கு பயந்து இவர்களும் உலக வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள். தன்னுடைய மனைவிக்கு பயந்து,
மனைவிக்கு பயந்து உலக வாழ்க்கையில போகிறார்கள், கணவனுக்கு பயந்து உலக வாழ்க்கையில போகிறார்கள், தன்னுடைய வீட்டில் உள்ள மற்ற எல்லாரையும் பார்த்து அவர்களுக்கு பின்னால செல்கிறார்கள். என் நாமத்தின் நிமித்தமாக, என் நாமத்தின் நிமித்தமாக உன்னுடைய வீட்டையாவது, உன்னுடைய சகோதரனையாவது, உன்னுடைய இன ஜன பந்துக்களையாவது நீ விட்டா இம்மையிலே எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லுகிறாரே. அல்லேலூயா. ஆனா மறுமையில இம்மையிலும் தந்து மறுமையிலும் தருகிற தேவன் மறுமையில என்ன தருகிறாராம்? நித்திய ஜீவனை அவன் அடைவான். அப்ப நம்முடைய தாகம், நம்முடைய நோக்கம் எல்லாம் நித்திய ஜீவனை பற்றியதா இருக்க வேண்டும். இம்மைக்காக மாத்திரம் இருந்தா நித்திய ஜீவன் கிடைக்காது. ஆண்டவருடைய தரிசனத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு எதற்காய் இந்த உலகத்திலே பிறந்தார்? இயேசு எதற்காய் அடிக்கப்பட்டார்? இயேசு எதற்காய் உயிர்த்தெழுந்தார்? இயேசு எதற்காய் நான் திரும்ப வருவேன் என்று சொன்னார்? இந்த ரகசியங்கள் எல்லாம் நமக்கு விளங்கணும். அப்பதான் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இம்மைக்காக சத்துரு கண்களை குருடாக வைத்திருக்கிறான் பாருங்கள், குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தையும் இழப்பதற்கு தயாராகவே இல்லை. நிறைய பேர் தன்னுடைய சமுதாயம் தன்னை என்ன செய்யும்? ஒதுக்கி வைக்கும். அப்படித்தானே? தன்னுடைய சமுதாயம் தான் சார்ந்திருக்கிறதானே, ஆமென், தன்னுடைய ஜனங்கள், அவர்கள் மூலமாய் கிடைக்கிறதான வெகுமதிகள், அல்லது என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ஆமென் அவர்கள் செய்வேன் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த தேவன் வேண்டாம், நான் அங்கே இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறார்கள்? அவர்கள் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள், நீ அங்கே போகாதே, நீ இங்கே வா, நீ அங்கே போகாதே, நீ இங்கே வா. வேதம் சொல்லுகிறது, வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் என் நாமத்தின் நிமித்தமாக, என் நாமத்தின் நிமித்தமாக, ஆண்டவரை உண்மையாய் ஆராதிப்பது நிமித்தமாக, நீங்கள் பரிசுத்தவானாய் ஆவது நிமித்தமாக, பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாவது நிமித்தமாக, அல்லேலூயா, என்ன இழப்பு வந்தாலும் அதை விடணும். ஆமென். அப்படி விடுவேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போம் என்றே கவலைப்பட வேண்டாம். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்றே கவலைப்பட வேண்டாம். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, சேர்த்து வைப்பதுமில்லை. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, சேர்த்து வைப்பதுமில்லை. கர்த்தர் காக்கின்றார், நம் கர்த்தர் காக்கின்றார். கவலைப்படுவதனால் எவன் தன் வளத்திலே ஒரு முழம் கூட்ட முடியும்? கவலைப்படுவதனால் எவன் தன் வளத்திலே ஒரு முழம் கூட்ட முடியும்? எதை உடுப்போம் என்ற கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள்.
வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, சேர்த்து வை. ஓ, வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை, கர்த்தர் உடுத்துகின்றார், கர்த்தர் உடுத்துகின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்த கவலை. ஆமென். நாளைய தினத்தை குறித்த கவலை கொள்ளாதிருங்கள். முதலாவது என்ன செய்யுங்கள்? ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிப்போம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். போதும். தேவ பக்தியானதுதான் இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாக காணப்படுகிறது. எனவே அது பிரயோஜனம் உள்ளது. எது பிரயோஜனமற்றது? சரீர முயற்சி. நீங்கள் கடினமாய் உழைக்க வேண்டும். ஆமென். உங்கள் குடும்பத்தாரை, உங்களுடைய பிள்ளைகளை நன்றாய் போஷிக்க வேண்டும் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் சரீர முயற்சி, அல்லேலூயா, சரீர முயற்சி, இம்மையை அடைய வேண்டும் என்று சொல்லி, உலகத்தின் ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லாத வேறே சரீர முயற்சிகள் உண்டு. தேவன் சொல்லுகிறார், நீ இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் பெறணும்னாலும் சரி, பரலோகத்தில் ஆசீர்வாதம் பெறணும்னாலும் சரி, என்ன செய்யணும்? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடணும். இந்த ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுத்து நடக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர வேறு ஒருவன் வந்து என்ன செய்வானாம்? நீ இப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? உனக்கு மீட்பு கிடைக்கும், இப்படிப்பட்ட கிரியைகளை செய் சொல்லுகிறார்களா? ஆமென், அல்லேலூயா. உலக மனுஷன் பரிகாரத்துக்காக வேண்டி என்ன செய்கிறான்? பரிகாரம் செய்கிறார்கள் இல்லையா? எங்க போய் பரிகாரம் செய்கிறாங்க? பலகாரம் இல்ல, பரிகாரம். பரிகாரம் எங்க செய்கிறாங்க? ஒவ்வொரு கோயில், நீங்க அந்த ஜோசியம் எல்லாம் பார்க்க வருவாங்க பாருங்க. பார்த்து முடிச்ச உடனே இந்த காரியத்தை கண்டிப்பா சொல்லுவாங்க. உனக்கு என்ன இருக்கிறது? ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஜலதோஷம் இருக்கிறது. ஜலதோஷம் இல்லாதது யாரு? அப்படித்தானே? உனக்கு என்ன இருக்கு? ஒரு பெரிய தோஷம் இருக்கு. அந்த தோஷம் நீங்கணும்னா, உன் வாழ்வு செழிக்கணும்னா, உன் வாழ்வுல இப்படிப்பட்ட காரியங்களாகி நீ ஐஸ்வர்யவான் ஆகணும்னா நீ என்ன செய்யணும்? இந்த பரிகாரத்தை செய்யணும். போன் எங்க அடிக்குது? சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. அவசரப்படாதீங்க, மெதுவா ஆஃப் பண்ணா போதும். சரி, இங்க கவனிங்க. அப்போ இந்த தோஷம் மாறினா நீ என்ன செய்யணும்? இந்த கோயிலுக்கு போய் நீ என்ன செய்? இந்த காரியத்தை இத்தனை ரூபாய் கொடுத்து செஞ்சா நடக்கும், உன் வாழ்வு செழிக்கும். அப்படித்தானே? இவனே ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக இது செய்யறான், அது தெரியுமா? அவனே மத்தியான சாப்பாட்டுக்காகவும் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வாழ்க்கையே செழிக்கல. அல்லேலூயா. ஆனா இயேசுட்ட வாருங்க, உங்கள் வாழ்க்கையை செழிக்க செய்வார்னு சொல்லல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு, தன்னாலே செழிக்கும்.
அல்லேலூயா, ஆமென். நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. எங்கேயும் காசு கொண்டு கொடுக்க வேண்டாம். ஆமென். எந்த பொருளும் வாங்க வேண்டாம். எந்த சரீர முயற்சியும் செய்ய வேண்டாம். எந்த மலைகளும் கால் கடக்க நடக்க வேண்டாம். மலைகளை ஏறுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஏறுகிறார்கள். கிறிஸ்தவ மலைகளை ஏறுகிறார்கள். ஏறுகிறார்களா? சிலுவையை தூக்கி கொண்டு என்ன ஏற்றம் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நான் சுமந்தேன், நீங்க சுமக்க. சொன்னா கேட்கணுமா? சொன்னா கேட்கணுமா? நான் சுமந்தேன் ஐயா, நீங்க என்ன செய்ய வேண்டாம், சுமக்க வேண்டாம். இனி சிலுவையை வீட்டுல வச்சிருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? சாபத்தின் சின்னம் தான் என்னது? சாபம் தான் என்னது? வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க? ஆசீர்வாதமா? வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க? சாபத்தை வச்சிருக்கீங்க. அல்லேலூயா. இந்த புல்பிட்லயே ஒரு படம் இருக்கு, அதனால அதை யாரையும் பார்க்காதீங்க. அதை அவர் பொறித்தவர் அப்படி பொறித்து விட்டார், ரொம்ப பயபக்தியினால. ஆமே, ஸ்தோத்திரம். கூடிய சீக்கிரம் அது அகற்றப்படும். அல்லேலூயா. சரி, இங்க கவனிங்க. அப்போ நம்ம விழிப்படைந்த பிறகு அதை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கலண்டர்ல ஒரு படம் இருந்ததுன்னா அந்த இயேசுக படத்துக்கு என்ன செய்வாங்க? இதெல்லாம் சரீர முயற்சி. எதுக்குப்பா? பூவெல்லாம் என்ன விலை இல்லையா? பயங்கர விலை தானே. ஆமே. காட்டு புஷ்பத்தை இந்த வசனத்துல வரும். அவர் என்ன செய்கிறார்? உடுத்தி இருக்கிறார். அது அழகா இருப்பது எப்ப தெரியுமா? தலையில இருக்கும்போது இல்ல, அந்த செடியில இருக்கும்போது. சாலோமன் முதலாய் வாசிங்க 6வது அதிகாரத்தின் 20 புஷ்பங்கள் என்றால் வாசிங்க, அதேதான் வாசிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலோமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று ஆண்டவர் அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்தாராம்? கனம் கொடுத்தாராம், மகிமை கொடுத்தாராம். காட்டுல இருக்கிறதான ஒரு அற்ப புல்லுக்கு ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? அவனை விட மகிமையை கொடுக்கிறார். ஆமென். இந்த அளவுக்கு கூட அவன் உடுத்தி. ஒரு ராஜாவுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்? இங்க கமாண்டோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கர்னல் எல்லாம் இருப்பாங்க, ராணுவத்துல இருக்கிறவர்கள். எத்தனை பதக்கங்கள், எத்தனை ஸ்டார் வச்சிருப்பாங்க இல்லையா? அவருடைய பதவியை அதை பார்க்கும் போதே ஒரு கம்பீரம் இருக்கும். சாலோமோன் மிகப்பெரிய ராஜா. அந்த ராஜாவை கொண்டு ஒரு காட்டு புல்லுக்கு ஒப்பிடுகிறார். ஆமே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதே பகுதியில தான் வருகிறது. அவை கூட கவலைப்படவில்லை. ஆமே, நான் அவற்றையே அழகாக நான் உடுத்துவித்து இருக்கிறேன். அவை உழைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆமே, எப்படி வளருது? அதை போல நீ வளருவாய், அதை போல நீ செழிப்பாய். நீ என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு. உனக்கு எந்த ட்ரெஸ் ஃபிட்டா இருக்கும்? நிறைய பேர் துணி கடைக்கு போனாங்கன்னா மனசு திருப்தியாகவே ஆகாது. அந்த கடையில் இருக்கிறவர் துணியை போட்டு 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 அவரே மறைஞ்சே போயிடுவார். அந்த துணி கடையில அவரை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமா? கடைசியில இவங்க என்ன செய்வாங்க? நாங்க அடுத்த கடைக்கு போயிட்டு வரோம், என்ன அடுத்தது அங்க ஒரு பாவம் இருப்பாரு. ஏன் தெரியுமா? இவர்களுக்கு மனம் திருப்தியாவதே இல்லை. ஆண்டவர் நிறைய நேரம் ஒன்றும் எடுக்கவில்லை. புல்லுக்கு ஒரு செகண்ட் கூட கிடையாது. ஆமென். நேர்த்தியான உடை எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமென். அழகு என்றால் அது என்னதுதான்? பூக்கள் தான் இல்லையா? அதை பறிச்சு கஷ்டப்படுத்துறீங்களே, பறிக்காதீங்க. என்ன, பூ செடியில இருந்தாதான் நல்லது, அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனா வாழைப்பூ ஒன்று இருக்கிறது, அது தேவையில்லை. அதை வேணா என்ன செய்யலாம்? சுமக்கலாம், அப்படித்தானே? நல்லா கவனிங்க. பூ வைக்கிறது பாவம் இல்லை. ஆமென். ஆனா நீங்க என்ன தேடணும்?
முதலாவது தேவராஜ்யத்தையும் தேவ நீதியையும் தேடணும். பைபிள் ஆண்டவர் சொல்லல நீ பூ வச்ச உடனே நான் அவனை நரகத்துக்கு தள்ளுவேன்னு சொல்லல. சொல்லியிருக்காரா? நம்ம தெளிவா பேசுவோம். சொல்லியிருக்காரா? இல்ல, அப்படித்தானே? ஆனா நீ ஒரு ஆளுக்கு இடரல் உண்டு பண்ணினா உன்னை தூக்கி எங்க போடுவேன்? நீ என்ன வேணாலும் வை, நீ என்ன ட்ரெஸ் வேணாலும் போடு, என்ன வேணாலும் உடுத்திக்க, வேற ஒருவன் இடர்னானா அல்லேலூயா அவன் என்ன செய்யணுமா? சொல்லுங்க, தெரியாதவங்க கேட்கட்டும். எந்திர கல்லு, கிரைண்டர் கல்ல தூக்கி கட்டி எங்க கொண்டு போடணுமா? கடல்ல போட்டுறணுமா? ஈஸியா நீந்தி. எந்திர கல் என்ன செய்யணும்? மிதக்கும். ஈஸியா என்ன செஞ்சிடலாம், அப்படித்தானே? நீ வெளியே வர முடியாது. உங்களுடைய உடையினாலும் உங்களுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் அலங்காரத்தினாலும் உங்களை நரகத்தில் தள்ளுவதில்லை. ஆனால் உங்களுடைய உடையை பார்த்தோ, உங்களுடைய நடையை பார்த்தோ, அல்ல உங்களுடைய உணவை பார்த்தோ ஒருவன் இடர்வான் என்றால் பரிசுத்த வாழ்விலிருந்து அவன் விலகுவான் என்று சொன்னால், இது நிறைய போதகர்களுக்கு பொருந்தும், நிறைய விசுவாசிகளுக்கு பொருந்தும். நிறைய பேர் சொல்றாங்க, அவங்கள பாருங்க, அவங்க வெள்ளையும் போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு இது இப்படி எல்லாம் அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, எல்லாம் சரிதாங்க. என்னுடைய இருதயத்தில் அவர்களை குறித்து ஒரு காயம் உண்டு. ஆமென். இந்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். என்னோடு கூட இப்படியாய் அவர்கள் என்னிடத்தில் வாங்கின பணத்தை தரவில்லை. இது தேவநீதியா? இந்த இடத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்தா அதை முதல்ல கொடுக்கணும். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். உங்களுக்கு கடன் தந்தவர் அவர் இந்த உலகத்துல இல்லாம இருக்கலாம். அவருடைய பிள்ளைகளிடத்துல நீங்க கரெக்டா சரி பார்த்து எண்ணி வட்டியோடு முதலோடு கொண்டு கொடுக்கணும். அதுதான் தேவ ராஜ்யத்தை தேடுவது. தேவ ராஜ்யம் இப்படிப்பட்டது, இப்படிப்பட்டவர்களுடையது தேவராஜ்யம். அல்லேலூயா, ஆமென். தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் நிமித்தமாக பிறர் காயப்பட்டிருந்தால், உங்களுடைய பேச்சினாலே, உங்களுடைய வார்த்தையினாலே, உங்களுடைய பழக்க வழக்கங்களினாலே நீங்கள் தெரியாமல் ஒருவேளை பேசியிருந்தால் கூட நீங்க என்ன செய்யணும்? போய் அந்த இடத்தில் தானே காணிக்கை வைத்து விட்டு அவனோடு ஒப்புரவாகி விட்டு வா. ஆமென். நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் வாங்கின கடன் அது பெரிய கடனா இருக்கிறது, அது என்னால கொடுக்க முடியவில்லையே. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஐடியா சொல்லி தரேன் பாருங்க. ஒரு ஆள்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டோம், நம்மளால கொடுக்க முடியவில்லை, அவர் கேட்க தொடங்கிட்டார்னா, அவர் கேட்க தொடங்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். அந்த கடன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளை நீங்க வாங்கக்கூடாது. அப்படி வாங்குனீங்கன்னா அது இடரல். புரியுதா? ஒருவருக்கு 50,000 கொடுக்கணும், ஐயோ என்கிட்ட இல்ல இல்ல இல்லன்னு அழுது சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு திடீர்னு புது பைக்கில் போயிட்டு இருக்க கூடாது. அப்படிதானே? ஐயோ நான் இது இஎம்ஐல தான் வாங்கினேன், அந்த இஎம்ஐயை அவர்களுக்கு செலுத்து. இது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதல். என்ன செய்யணும்? இஎம்ஐயாக அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த மனசு நமக்கு வரணும், இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வரணும், சின்ன பிள்ளைங்களுக்கு வரணும், அல்லேலூயா, பெரியவர்களுக்கு வரணும். இதுதான் தேவராஜ்யம். இந்த ராஜ்யத்தை தேடுங்கள். ஒருவேளை நீங்கள் வீடை வாங்குவதற்கு அந்த பணத்தை வைத்திருக்கலாம். அப்போ ஐயோ இந்த கடனை நான் கொடுத்து விட்டா இந்த வீடை வாங்க முடியாது, என் நாமத்து நிமித்தமாக, என் சுவிசேஷத்து நிமித்தமாக இந்த வீட்டை நீ இழந்தா உனக்கு என்ன தருவேன்? அல்லேலூயா. கடனை அவர்கள் கேட்டு அவர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நீங்க என்ன செய்யக்கூடாது? வீடை வாங்கக்கூடாது. என் நாமத்து நிமித்தமாக நீ அவர்களுக்கு கொடுத்து விடு. என் குடியிருப்பின் எல்லைகளை என்ன செய்கிறார்? ஆண்டவர் தான் தீர்மானித்திருக்கிறார். நீங்கள் எந்த வீட்டில் இருக்கணும், நீங்கள் ஆமேன் எந்த தேசத்தில் இருக்கணும், எந்த பகுதியில் இருக்கணும், ஆமேன் எந்த வாகனத்தில் போகணும், ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். இதற்கு விரோதமாக நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை வஞ்சித்து மற்றவர்களை கொள்ளையிட்டு நாம் கொண்டு வருகிற வருமானங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை தரவே தராது. அதுல வேதனை உண்டு, அதிலே நுகம் உண்டு, அதிலே அடிமைத்தனம் உண்டு. நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே
மாற்றும் அப்பா. ஆண்டவர் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அப்ப ராஜ்யம் என்னது? ராஜ்யம் என்னது? அவனை வஞ்சித்து அல்லது அவனுக்கு கொடுக்காம நீ இந்த வீட்டை வாங்கினையா, இந்த பொருளை வாங்கினையா, இதை விற்று கொடு. அதுதான் இங்க தேவ நீதி, அதுதான் இங்க தேவ ராஜ்யம். அல்லேலூயா, ஆமென். நாங்க ரொம்ப துன்பப்படுவோமே, நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோமே, நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இதை விட்டு விட்டு இம்மைக்காக மாத்திரம் ஆமென். சில நேரங்கள்ல நம்ம வழி நடந்து போகும்போது ஒரு 10,000 ரூபாய் கட்டு கீழே கிடக்குன்னு வைங்களேன். 1 ரூபா 2 ரூபாய் எல்லாம் நம்ம எடுக்கிறதே இல்லை இப்போ, அப்படித்தானே? 1 ரூபா 2 ரூபாய் எல்லாம் யாருக்கு வேணும்? 10,000 ரூபாய் கட்டு இருக்கிறது. அந்த கட்டை பார்த்த உடனே நம்முடைய பாரம் எல்லாம் குறையுமே ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆமா தானே? 1000 ரூபாய்னா கூட சரி, எடுத்தவங்க கிட்ட கொடுத்துடலாம். இப்போ ஒரு நகையோ ஒரு பொருளோ உலக மனுஷன் என்ன செய்வான்? தெய்வமான எனக்கு தந்தது இது, என்ற வேதனை கண்டு, என்ற துக்கம் கண்டு தெய்வமான எனக்கு தந்தது சொல்லி அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இது சாத்தானானு தந்தது, நினக்கு இது நுகமானு, எனக்கு இது அடிமைத்தனமானு. அது என்ன செய்யணும்? இழந்தவங்க சிரித்து கொண்டே இருப்பாங்களா? நீங்களே அந்த பணத்தை போட்டுட்டீங்கன்னு வைங்க, பேங்க்ல போய் எடுத்துட்டு வரீங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்துல 1 வருஷம் உள்ள பணத்தை எடுத்துட்டு வரீங்க. எவ்வளவு ரூபா கிடைச்சது? 12,000 ரூபாய். 12,000 ரூபாயை வித்ட்ரா பண்ணிட்டு வரும்போது ஐயோ அப்படியே போயிட்டது. நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா? எடுத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க, நீங்க துக்கத்துல இருப்பீங்க. எடுத்தவங்க எவ்வளவு ஆனந்தத்துல இருப்பாங்க, நீங்க கண்ணீர்ல இருப்பீங்க. மேல இருந்து தேவன் பார்க்கிறார். யாருக்கு ஆசீர்வாதம்? யாருக்கு ஆசீர்வாதம்? யாருக்கு ஆசீர்வாதம்? இவன் கொடுத்த அவனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது தேவ ராஜ்யம், இதுதான் தேவ நீதி. ஆமென், அல்லேலூயா. அவனுக்கு வருகிற அந்த 12,000 ரூபாய் சோதனையில அவன் கொடுத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு 100 பலன் கிடைக்குமாம். ஆமென். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை, கொஞ்சத்துல தான் சோதனை வரும். என்ன வரும்? கொஞ்சத்துல சோதனை வரும் உங்களுக்கு. அந்த கொஞ்சத்துல வருகிற சோதனைய நீங்க ஜெயித்தா உங்களை அநேகத்துல ஆண்டவர் அதிகாரியாய் வைப்பார். நேரம் கடந்து விட்டது, நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? இல்ல, அல்லேலூயா, ஆமென். நீங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள், நீங்கள் இம்மைக்கானவர்கள் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கிற நாட்கள்ல நம்ம தியானிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் வரும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், நாம் அவருக்கு ஆயத்தமாக அவரை நாம் தரிசிக்க வேண்டும். அந்த நல்ல ராஜ்யத்திற்கு, தேவ ராஜ்யத்திற்கு, ஆமென், ஸ்தோத்திரம், செல்வதற்காய் நம்மை நாம் ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்வான். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீதியின் மேலே பசி தாகம். எப்படிப்பட்ட தாகம்? மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல. ஒவ்வொரு காரியத்திலேயும், ஒவ்வொரு சிறு சிறு காரியத்திலேயும் தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தை இது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியாக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பொருளாதாரத்தின் சூழ்நிலையினால ரொம்ப நலிவடைந்து ஆமென் நீங்க காணப்படலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நீதி நிமித்தமாய் துன்பப்படுங்கள், நீதி நிமித்தமாய் துன்பப்படுங்கள். ஆமென், உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வரும் பொழுது நீங்கள் கரையற்றவர்களாய், மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள், கொஞ்ச காலம்தான் இந்த கஷ்டம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே தருவேன்னு சொல்லி இருக்கிறாரே. ஆமென். தேவ நீதியை செய்யும் போது
எதை ஆண்டவருக்காய் நீங்கள் இழக்கிறீர்களோ அதை இந்த உலகத்திலே தருவேன் தானே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். தைரியமா இருங்க. ஆமென். விசுவாசத்தோட இருங்க, ஆண்டவர் தருவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? Thank you Jesus. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா